ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ தியாகராஜன் ப்ரோ தான் நம்ம ஹோர்ஸை பற்றின ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு குயிக் லேர்னர், அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். ஸோ கண்டிப்பாக அந்த ஹோர்ஸ் வந்து அவரோட ட்ரேடிங் கரியருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எகெயின் அவரை ட்ராக் பண்ணி ஆஃப்டர் 3 months கழிச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து அவரோட ரிவ்யூ பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ப்ரோ, வணக்கம். ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என் பேர் தியாகராஜன், ஃப்ரம் சேலம், ஒர்க் ஃப்ரம் ஒசூர். நான் ட்ரேடிங் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கிறேன் ப்ரோ. 2 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கிறேன். இதில் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கான கேபிட்டல் தான் வாஷ் அவுட் ஆனது மிச்சம், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இப்போ மார்க்கெட் வந்துட்டு எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் இது பண்ணணும், பை பண்ணணும். மார்க்கெட் கீழே போனால் செல் ஆப்ஷனை வந்துட்டு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். இப்படி தான் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்ட விதம். சரி, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு நாட்கள். சம்பளம் வரும், அதில் வந்துட்டு நான் இதில் அமௌண்ட்டை வந்து இதில் லோட் பண்ணி ட்ரேட் எடுப்பேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே என்னோடய கேபிட்டல் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்க வேண்டியதான். சரி, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரேடு 15 ட்ரேடு எடுத்துக்கோம் ப்ரோ. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸில் போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலே போவோம், 10 பாயிண்ட் மேலே போவோம், அங்கே போய்ட்டு கால் சைடு எடுக்கிறது. ஒரு 10 பாயிண்ட் கீழே வரும், அங்கே போய் புட் சைடு எடுக்கிறது. இப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா ஓவர் ட்ரேடிங் ஆகிடுது. ஓவர் ட்ரேடிங் ஆகும்போது ப்ரோக்கருக்கு 50% அமௌண்ட் வந்துட்டு நம்ம கேபிட்டல்லேருந்து போயிடுது. மீதி அமௌண்ட் வந்துட்டு நம்ம லாஸில் விட்டுறோம். இப்படியே டெய்லி ரொட்டீனாக ஒரே மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னடா இப்படி ஆகிட்டே இருக்குன்னு யோசித்து பார்த்தேன். சரி, ஓகே, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும்ல அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறையா யூடியூப் சேனல் பார்த்தேன். அதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக பெருசாக எந்த யூடியூப் சேனலும் இல்லை. மேக்ஸிமம் என்னன்னா எல்லோரும் சொல்கிறது என்ன, இண்டிகேட்டரு இது பண்ணுறாங்க. அது இண்டிகேட்டரை போட்டு அது நம்ம ட்ரேடை எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த ட்ரேடு முடிஞ்சே போயிடுது. சரி, ஓகே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, அதுவாச்சும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதில்ல. சரி, ஓகே, இது வேலைக்கு ஆகாது, இன்னும் நம்ம வந்து வேறு இதை கற்றுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி நான் பார்க்கும்போது தான் அப்புறம் உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தேன். உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன். கிட்டத்தட்ட 26,200லேருந்து மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்க போகுது, கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. சரின்ட்டு நம்மளும் வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பித்தது, இது வரைக்குமே மேலே போகலை. எப்பறம் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு சொல்ல முடியும்? சரி, ஓகே, சொல்ல முடியும் அப்படின்ட்டு சரி உங்களுக்கு நம்பர்லாம் கொடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணேன். சரி, காண்டாக்ட் பார்த்து உடனே வந்துட்டு நீங்களும் கால் பண்ணிட்டீங்க. கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் யாருன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு மாரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவே பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நமக்கு கால் பண்ணி அவருக்கு ஒன்றும் டைம் போகாமல் இல்லை, நம்மளுக்கு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன் ப்ரோ. சரி, ஓகே, இவர்கிட்ட நிறையா விஷயம் இருக்குது, இவர் தெரிஞ்சுக்கிட்ட இது எல்லாமே நம்மளும் கற்றுக்கிட்ட. அதாவது நான் என்னென்னா, எல்லா தொழிலுக்கும் ஒரு அனுபவம் தேவை, அனுபவம் இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் தேவையில்ல, காசு தான், அமௌண்ட்டு தான் முக்கியம், அமௌண்ட்டு போட்டோம்னா ப்ராஃபிட் வந்துட போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அமௌண்ட்டே இருந்தாலுமே அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் என்னை நிரூபிச்சிருச்சு. அதனால் சரி, ஓகே, லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருந்துறோம். பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ட்ரேட் எடுத்தோம்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த 1000 ரூபாயும் ப்ராஃபிட் பண்ண மாட்டோம், ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் பண்ண மாட்டோம். மறுபடியும் 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்போம். கீழே இறங்கிக்கிட்டே வரும் மார்க்கெட்டு, கீழே இறங்கிட்டு எஸ்எல் லைட் ஆகிட்டு மறுபடியும் 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்ததை தாண்டி இப்போ வந்துட்டு 2000 ரூபா மைனஸில் இருக்கும். அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் என்னான்னு பார்த்திங்கன்னா மைண்டு ஒரு ப்ரெஷர் ஏறி ஒன்றும் என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு லாஸ் போயிட்டுருக்குதேன்னு புக் பண்ணவும் மாட்டோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சரி ப்ராஃபிட்டாச்சே புக் பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டோம். இங்கே வந்துட்டு சம்திங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு தான் ப்ரோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணேன்.
உங்கள் கிளாஸ்க்கு கண்டக்ட் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ப்ரோ எனக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு 9:15 ஆகிடுச்சா ஓப்பனு, அது உடனே வந்து என்ட்ரி எடுக்காமல் பொறுமையாக இருந்து நீங்கள் கிளாஸ் எடுத்ததெல்லாம் கவனித்து, இப்போ பேசிக்காக நீங்கள் எடுத்ததெல்லாமே எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்துட்டு பேசிக் வந்து கேண்டில் ஸ்டிக்னா என்ன, நிறையா கேண்டில் ஸ்டிக் இருக்குது, அதில் வந்துட்டு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டில் நீ என்ட்ரி எடுக்கிறன்னா அதுக்கு நீ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், ரிவார்டு உனக்கு எவ்வளோ கொடுக்கும், அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து, மார்க்கெட்டில் இவ்வளோ வகையான பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து, மார்க்கெட்டில் கேப் அப் ஆகும்னா என்ன பண்ணணும், கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துட்டு இத்தனை வருஷம் இதெல்லாம் வந்துட்டு நான் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது ப்ரோ. அந்த ஃபெயில்டு ஆக்ஷன்ற ஒரு இடத்துல வந்துட்டு இவ்வளோ மார்க்கெட் வந்துட்டு பர்ஃபெக்டாக 100% இல்லை 200% ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு ப்ரோ. ஓகே இது சொல்லி கொடுத்ததில்ல எல்லா விஷயமும் முக்கியம், இது அதை விட வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு ப்ரோ. அதாவது நாலேஜ் இருந்தால் தான் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலுமே இந்த வந்துட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மேலே வந்துடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ப்ரோ. மார்க்கெட்டில் நிறையா விஷயம் இருக்கும்போது நீங்கள் இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே மார்க்கெட் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. இப்போல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி உடனே வந்துட்டு 9:15 என்ட்ரி எடுக்காமல் நமக்கான என்ட்ரி எந்த டைமுக்கு வருதுன்னு பார்த்து, அது 11 மணியாக இருக்கட்டும் 12 மணி ஆகல 2 மணி ஆகட்டும் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு 1:3 வரைக்குமே ரிவார்டு கிடைக்கிது ப்ரோ. நானுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டியில் வந்து கேப்சர் பண்ணேன் ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு நான் இது 100 பாயிண்ட் வருதுன்னா அது நம்ம வந்துட்டு ஒரு பயம் இருக்கும் ப்ரோ. உள்ள மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே இறங்கிருமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்த மெத்தட் போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டாச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, அப்படியே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே போய்கிட்டே பயம் இருந்துச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டே போங்க அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போயிருந்தேன். கரெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ப்ரோ. அது இல்லாமல் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து சைட்வேஸில் இருக்கிறத வந்துட்டு அது கரெக்டாக சொல்லிடுது. அந்த சைட்வேஸில் இருக்கிற சொல்லிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு அந்த சைட்வேஸ்லேயே தான் நம்ம மேக்ஸிமம் உள்ளே புந்து இது பண்ணிக்கிறது, நம்மளோட அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறதே வந்துன்னா அந்த சைட்வேஸில் தான். சைட்வேஸை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் இருந்து தப்பிச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து எப்போ அந்த சைட்வேஸ்லேருந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியே வருதோ அப்போ வந்துட்டு கரெக்டான என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் நமக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருது. சொல்லப்போனால் நாங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்ததை விட நீங்கள் எங்களுக்கு குருநாதராக வந்தது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ப்ரோ. சரி கிளாஸ் தான் முடிஞ்சிருச்சே எல்லோரும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு விடாமல் நீங்கள் அதாவது லைஃப் லாங் நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவேன், அதுக்காக கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. லைஃப் லாங் உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதுவே பெரிய விஷயந்தான் ப்ரோ. நீங்கள் வாங்குகிற ஃபீஸ் லெவலுமே வந்து ரொம்ப லோயராக தான் ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுற அளவுக்கு தான் உங்களோட ஃபீஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே கிளாஸ் எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 50,000 வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க ப்ரோ கோர்ஸுக்கு. பட்டு 50,000 வாங்கி அதில் வந்துட்டு இவ்வளோ விஷயம் சொல்லித்தராங்களான்னா அது கேள்விக்குறி தான். பட் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ லோயரான ப்ரைஸில் இவ்வளோ விஷயம், அதாவது 22 days வந்து லைவ் கிளாஸ் எடுத்து அந்த லைவ் கிளாஸ் வந்துட்டு ரெக்கார்டிங் எடுத்து ரெக்கார்டிங் கிளாஸ் அனுப்பி அந்த ரெக்கார்டிங் கிளாஸில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்குன்னு வீக்லி சாட்டர்டே டைம் ஒதுக்கி அதுக்குன்னு எங்களுக்கான டைம் ஒதுக்கி நீங்கள் வந்துட்டு டவுட் கிளியரிங் செக்ஷன்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக தான் அமையும் ப்ரோ. இது வந்துட்டு இந்த ஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை 200% ஒர்த்தான கோர்ஸு தான் ப்ரோ. இனி வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் அமைவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனிவே தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு 2 வருஷமாக வந்துட்டு நான் தேடின இதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு, அது வந்துட்டு எனக்கு உறுதியாக தெரியும். நீங்களும் மேலும் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. இனி வரப்போகிற